Hi friends, இன்னைக்கு பார்க்க வேண்டியது Malaysian famous snacks. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் வந்து ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அரை கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் பவுடர் ஆட் பண்ணிங்க. பார்க்கறதுக்கு ரெசிபி நல்லா அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு இந்த கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தண்ணீர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. மீடியம் பதத்தில் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு பேன் எடுத்துங்க. சிறிதளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது துருவி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அரை கப்பு நம்ம நாட்டு சர்க்கரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா திரும்பி வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் பிறகு ஒரு 4 இல்லை 3 ஏலக்காயை நல்லா பிச்சு போட்டு சேர்த்து நல்லா வாசனைக்காக நம்ம வந்து இந்த ஏலக்காயை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். வறுத்த நிலக்கடலை இருக்குங்களே, அதை எடுத்துங்க. அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த பவுட்ரை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு திரும்பி நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கின அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கரைக்கப்பட்ட மாவு எடுத்துங்க. அந்த மாவை எடுத்து ஒரு கரண்டில் எடுத்து நம்ம தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 15-20 செகண்ட்லேருந்து லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கிங்க. நல்லா வெந்ததும் அப்புறம் நம்ம இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போத்து சைடு நல்லா வந்து வெந்த உடனே இந்த தோசை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்ச உடனே நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஜாங்கிரி ப்ளஸ் கோகனட் மிக்சரை வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஓரத்தில் எடுத்து வச்சாச்சு. ஓரத்தில் எடுத்தோடனே நம்ம ரொட்டேட் பண்ணது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்பொழுது நம்மளுடைய மலேசியன் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.